ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 35வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 35வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 35 வாரம் முடிஞ்சிருச்சு, அதாவது இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. இதனாலே கூடுதலாக உங்களுக்கு அச்சமும் ரொம்ப எதிர்பார்ப்பும் இருக்கும், என்ன குழந்தை பிறக்க போகுதுன்றதும் எப்படி பிரசவமாகும் அப்படின்ற கவலை நிறையாவே இருக்கும். லாஸ்ட் மந்தில் இந்த கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சி முழுமையாக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையின் எடை அதிகரிச்சிருக்கும். குழந்தையோட கொழுப்பு வளர்ச்சி நீங்கள் பிரசவம் ஆகிற வரைக்குமே அவங்க வெயிட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட கொழுப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குழந்தையோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவங்களுக்கு ஆற்றலை வழங்குவதற்கும் உதவியாக இருக்கும். குழந்தையோட மூளையில் குறிப்பிடத்தக்க வேகத்தில் வளர்ந்துட்டுருப்பாங்க. குழந்தையோட தலையில் ஒரு குழிமணிக்கு உருவாகிட்டுருக்கும். குழந்தையோட மென்மையான தலை உங்களோட பிறப்புறுப்பின் வழியாக வர்றதுக்கு ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும். அவங்களோட மண்டையோடு குழந்தையோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அவங்களோட தசை வளர்ச்சியுமே கரெக்டாக இருக்கும். உங்கள் குழந்தை பிரசவத்துக்கு தயாராகி தலைகீழாக திரும்பியிருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட சிறுநீரகங்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய வெர்னிக்ஸ் அமனோட்டிக் திரவத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பூச்சா செயல்படும். முந்தைய வாரங்களில் சொன்ன மணிக்கு குட்டி குட்டி முடிகள் முளைச்சிருக்கும் குழந்தையோட தோலில். குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட குழந்தை இப்போது முழுமையாக வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட நீளம் 18 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தை அதிக எடையுடன் நிரம்பியிருப்பாங்க. உங்கள் குழந்தையோட வெயிட் 2லேருந்து 3 கிலோகிராம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தையோட எடையை நீங்கள் உணர்வீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களோட வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். பெரும்பாலான பெண்கள் சாதாரண எடையை விட 10 கிலோ எடை அதிகரிச்சிருப்பீங்க கன்சீவாக இருக்கும்போது. ஒரு சில வாரங்களில் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை வாரமாக குழந்தை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசம் கஷ்டமாக இருக்கும். போன 2 வாரத்தில் இந்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு சுவாசம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தை இடுப்பெலும்பு நகர தொடங்கிடுவாங்க. உங்களோட மார்பகங்கள்லாம் வெயிட்டாக இருக்க ஆரம்பிக்கும். 35 வாரத்தில் குழந்தை ப்ரீடம் போகாமல் முழு பிரசவமாகவே பிறப்பாங்க. இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு 4லேருந்து 5 வாரம் வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு சுகப்பிரசவமா இல்லை சிசேரியனான்றதை பார்த்துக்கணும். எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும். எதுக்கு பார்த்து பயப்படக்கூடாது. சுகப்பிரசவம் ஆகும்போது உங்களோட வயிற்றில் வலி இருக்கும். அந்த வலி ஒருவேளை திடீர்னு நின்றுச்சுனாலும், அது மாதிரி கர்ப்பப்பை பலவீனமாக இருந்தாலுமே சிசேரியனுக்கு பரிந்துரைக்கலாம். அப்போ திடீர்னு உங்களோட குழந்தையோட ஹார்ட்பீட் லெவல் கம்மியாயிட்டே போனாலும் சிசேரியனுக்கு பரிந்துரைப்பாங்க. உங்கள் குழந்தை அசாதாரண நிலையில் இருந்தால், அதாவது குத்த வச்சு உட்காந்துருந்துச்சுன்னா சுகப்பிரசவம் ஆகாது, சிசேரியன் தான் சொல்லிடுவாங்க. நஞ்சு கொடி பிரிஞ்சிட்டு வரும்னு சொல்லுவாங்க, அதாவது நஞ்சு கொடி ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு இருந்தாலும் உங்களுக்கு சிசேரியன் ஆகும். உங்கள் குழந்தை இடுப்பு வலி யோனி வலி செல்ல இயலாத அளவுக்கு பெருசாக இருந்தாங்கன்னா அவங்களால சுகப்பிரசவம் ஆக முடியாது. உங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை சிசேரியனாக இருந்தாலும் செகண்ட் குழந்தை சிசேரியனாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகும். இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அடிக்கடி யூரின் வர்றது சகஜம். ஏன்னா குழந்தை பிறப்புறுப்பு வழியாக நோக்கி நகர தொடங்குவாங்க. அதனால சிறுநீர் பைக்கு அழுத்தம் ஏற்பட்டு சிறுநீராக அடிக்கடி கழிக்க தோணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு சிரிக்கும் போது, தும்மல் போதும், குனியும் போதும் கூட சிறுநீர் கசிவு ஏற்படும். இந்த வாரத்தில் செரிமான பிரச்சனையும் ஏற்படும். குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் அழுத்தம் ஏற்படும். இதனால செரிமான பிரச்சனை ஏற்படும். வறுத்த உணவுகள், சிட்ரஸ் பழங்கள், சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. அதிகமாக உணவை எடுத்துக்கிறத விட்டுட்டு சிறிய உணவை அடிக்கடி சாப்பிடும் போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஏன்னா இடது பக்கமாகவே படுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிக்கு குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸாக இருக்கனால வயிறும் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரிக்கு ப்ரெக்னன்சி பில்லோன்னு சொல்கிற எல்லா பில்லோவும் வச்சு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கால் வீக்கம் ஏற்படலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு உங்கள் கர்ப்பப்பை நரம்புகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த நரம்பு இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை திருப்பதும் பாதிக்கிறது. இதனால் வீக்கம் ஏற்படும். ஹார்மோன் அளவுகளில் ஏற்படும் மாற்றத்தினாலும் வீக்கம் ஏற்படும். தளர்வான உடைகள்லாம் அணியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி